வணக்கம். வெள்ளிக்கிழமை 30 மே 2025 நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? நிஃப்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? இன்னைக்கு மதியம் நம்ம மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது டவ் ஃபியூச்சர்ஸ் மோர் தென் 1% இன்கிரீஸ் ஆயிருந்தது. அப்படி இன்கிரீஸ் ஆயிருந்தும் நம்ம மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் இல்ல. 2வது நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் 24,800ன்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ லெவலா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு. 24,800க்கு கீழ உடைஞ்சாலும் மறுபடியும் 24,800 ரீட்டெயின் பண்ணிக்குது. அதேபோல 25,000 தாண்டுனாலும் மறுபடியும் இந்த 24,800க்கு நியர்ல வந்து சஸ்டெயின் ஆயிடுது. ஆ நேத்தியோட ஒரு ஸ்மால் ரேஞ்ச் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது டே சார்ட்ல. அந்த ஹையும் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. லோவையும் உடைச்சிருக்கு. ஆனா ஒரு டோஜி டைப் கேண்டில் இன்டெசிசிவ் பேட்டர்ன் தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். இந்த 24,700க்கு கீழ இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் வீக்கா இருக்கும். ஸோ இந்த 24,700 எப்போ வரும் அப்டின்னா, நியர்லி ஒரு 130 டூ 150 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு நாளைக்கு இறங்குச்சுன்னா, அந்த 24,700ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல் உடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா குளோசிங் பேசிஸ்ல 24,700க்கு கீழ நிஃப்டி நாளைக்கு குளோஸ் ஆகும்போது, அது இன்னும் வீக்னஸ அதிகமாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நாளைக்கு 25,000க்கு மேல குளோஸ் ஆனா, அதாவது இன்னைக்கு குளோசிங்ல இருந்து நியர்லி ஒரு 170 பாயிண்ட்ஸ்க்கு மேல நிஃப்டி குளோஸ் ஆச்சுன்னா, இன்னும் ஸ்ட்ரெங்தன் அதிகமாக சான்சஸ் இருக்கு. 25,200 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா, இந்த ஒரு 10 டூ 12 ட்ரேடிங் செஷன்ல ஒரு கன்சாலிடேஷன் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த 25,200க்கு மேல ரொம்ப கம்ஃபர்டபுளா போய் குளோஸ் ஆகுது நிஃப்டி அப்டின்னா, அடுத்த லெவல் டுவார்ட்ஸ் 25,500, 25,700ன்ற ஸ்டேஜ்க்கான ஒரு பாசிபிலிட்டி. பட் பெரிய அளவுக்கு அப்சைட் ஒரே நாள்ல போகுமா? இல்லையான்றது இல்ல. பட் ஆனா ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெங்த் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப நாளையோட ட்ரேடிங் செஷன். பஜாஜ் ஆட்டோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட். இன்னைக்கு மார்க்கெட் குளோசிங் ஹவர்ஸ்ல வந்த சம்மர்தன மதர்சனோட ரிசல்ட். ஆம் மசகான் டாக் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோட ரிசல்ட். இது எல்லாமே நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக். இத தாண்டி அ டெலகாம் டேட்டா குடுத்திருக்காங்க. ட்ராயோட மந்த்லி டேட்டா குடுத்திருக்காங்க. டெலகாம் ஸ்டாக்ஸ் பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, ரிலையன்ஸ் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஸோ இத தாண்டி நாளைக்கு இம்பார்டன்ட் ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன கவனிக்கலாம்? இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் ரொம்ப ஹைலைட் ஆயிருக்கு? இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் இன்னியோட மார்க்கெட்ல இருந்து நாளைக்கு நம்ம வாட்ச் பண்றதுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அ செக்டார் இன்னைக்கு எப்படி முடிஞ்சிருக்கு? ஆர்பிஐயோட ஃபினான்ஷியல் இயர் ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. ஆம் அவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா பேலன்ஸ் ஷீட்டோட அப்டேட் குடுத்திருந்தது. அ முதல் ரீசன் இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸு. பட் ஆனா அது மேஜர் ரீசனா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் மூடிஸ் வந்து இந்தியன் பேங்க்ஸுக்கான ரேட்டிங் அப்டேட்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் குடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க் டாப் லூசரா க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லயும் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. ஏன்னா நேத்தி ஐடிசியோட பிளாக் டீல் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இத தாண்டி எஃப்எம்சிஜியோட அவுட்லுக் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் இல்ல அப்படின்றதும் இன்னைக்கு வீக் ஆனதுக்கு ஒரு ரீசன். பட் பெரிய அளவுக்கு ஃபால் ஆகல. பிஎஸ்யூ பேங்க்கா இருந்தாலும் சரி, எஃப்எம்சிஜியும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் தான். மெட்டல் இண்டெக்ஸ் ஜெஃப்ரீஸோட அவுட்லுக் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்தது. நான் மார்னிங் டெலகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க குரூப்ல இல்ல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிஃப்டி ரியல்டி இன்னைக்கு ஒரு மிக்ஸ்ட் ட்ரெண்ட் தான் இருந்தது. ஆனா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க புரோக்கரேஜஸ். இன்னொரு பக்கம் மேக்ரோடெக், டிஎல்எஃப் ஓட ராலி, ஆ இந்த பிரிகேடோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் இந்த 3 ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது. ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது. நிஃப்டி ரியலிட்டி ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்சஸா இருந்தது. ஸோ, இப்ப நாளைக்கு எப்படி மூவ் ஆக சான்சஸ் இருக்கு? ஸோ, நாளைக்கு வந்து நம்ம ஐடி செக்டார் வாட்ச் பண்ணலாம். அகைன் இன்னைக்கு மெட்டல் பெர்ஃபார்ம் பண்ண மெட்டல் இண்டெக்ஸ் நாளைக்கும் நம்ம கவனிக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ வாட்ச் பண்ணலாம். ஸோ, இத தாண்டி என்னென்ன ஸ்டாக்ஸு கவனிக்கலாம். இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஆனா டவ் ஜோன்ஸ் இன்னைக்கு மதியம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் 1% கிட்ட இன்கிரீஸ் ஆச்சு. பட் ஆனா இப்ப அது எல்லாமே எரேஸ் ஆயி நியூட்ரல்ல இருக்கு. ஸோ ஜாப்லெஸ் டேட்டா இன்னைக்கு அனவுன்ஸ் பண்ணது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். ஏன்னா 2.26 லேக்ஸ்ல இருந்து 2.4 இன்கிரீஸ் ஆயிருக்கு ஜாப்லெஸ் கிளைம். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் டேட்டா. ஸோ அதனால டவ் ஜோன்ஸ் இறங்குனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம்.
பஜாஜ் ஆட்டோ எதிர்பார்த்தத விட ஒரு பெட்டரான நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. ரூ. 210 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ரூ. 1936,00,00,000 ப்ராஃபிட்லேருந்து ரூ. 2049,00,00,000 அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ, ப்ராஃபிட் 2மே கிட்டத்தட்ட 6% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, தக்க வச்சிருக்காங்க. 20.1லேருந்து 20.17 இன்கிரீஸ் ஆயிருக்கு. சுஸ்லானோட ரிசல்ட்ல ஒரு பாசிட்டிவ் என்னென்ன அப்டின்னா, ஆ ப்ராஃபிட் எதிர்பார்த்தத விட அதிகமா வந்திருக்கு. ரெவென்யூவும் 73% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ஆனா, இந்த டிஃபர்ட் டாக்ஸ் கெயின் ரூ. 600,00,00,000 குடுத்துருக்காங்க. இத சேர்த்து தான் நெட் ப்ராஃபிட் வந்து 4 மடங்குக்கு மேல இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ரீசனா இருந்தது. நாளைக்கு புரோக்கரேஜோட அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜோட அப்டேட் என்ன ஃபீட்பேக் குடுக்க போறாங்கன்றத நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். மதர்சன்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, அ போனஸ் ஷேர்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஷேர் நீங்க வச்சிருந்தா, 1 போனஸ் ஷேர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். 20% கிட்ட ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 6% ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்டின்னா, மார்ஜின் மட்டும் 9.7ல இருந்து 9%ஆ குறைஞ்சிருக்கு. அடுத்தது நாளைக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ல இண்டஸ்இண்ட் பேங்க். ஏற்கனவே நெகட்டிவ் நியூஸ் தான் வந்தது. பட் ஆனா இன்னைக்கு நிஃப்டில டாப் கெய்னர். ஆ இதுல அடுத்த கன்டினியூஷன் நியூஸ் என்ன அப்டின்னா, இன்சைடர் ட்ரேடிங் கேஸ் வந்து செபி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது இந்த இன்சைடர் ட்ரேடிங் கேஸ் இதோட பெனால்டி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு மீடியால குடுத்திருக்கிற ஒரு நியூஸ் என்னன்னா, ரூ. 10,00,000லேருந்து ரூ. 25,00,00,000 வரைக்கும் இருக்குன்றது. இது வந்து ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு செட்பேக் தான். ஸோ நாளைக்கு அகைன் நம்ம வாட்ச் பண்ணலாம். டெலகாம் டேட்டால 1,70,70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நியர்லி ஏர்டெல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா, 26,00,000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, இதுல வோடஃபோன் ஐடியா 6,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நியர்லி லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த 3 ஸ்டாக்குமே கவனிக்கலாம். மசகான் டாக்ல என்ன மைனஸ் அப்டின்னா, மசகான் டாக் மார்ஜின் வந்து 16.89லிருந்து 2.8ஆ ட்ராப் ஆயிருக்கு. 82% எபிட்டா ஃபால் ஆயிருக்கு. ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ, அப்ப இந்த ரெவென்யூவ தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் 50%க்கு மேல ட்ராப் ஆயிருக்கு. மார்ஜின் ட்ராப் ஆயிருக்கு. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2.71 டிவிடெண்ட் அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க மசகான் டாக். வேதாந்தா ஆல்ரெடி டிமெர்ஜர்க்கான பிளான் அனவுன்ஸ்மென்ட் இருந்தது. இத வந்து என்சிஎல்டி ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அத மேல்முறையீடு செஞ்சு என்சிஎல்ஏடின்ற ரெகுலேட்டர் இப்போ அந்த என்சிஎல்டியோட ஆர்டர் ஸ்டேவ குடுத்திருக்கிறது. வேதாந்தாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ். டிமெர்ஜர் வந்து இப்போ அகைன் புரோசீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வேதாந்தா நாளைக்கு அகைன் வாட்ச் பண்ணலாம். இது இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்த நியூஸ். 2வது வெல்ஸ்பூன் லிவிங்க மார்க்கெட் க்ளோசிங்ல வந்த நியூஸ் தான். இதுல நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து 13.9லிருந்து 11.9 ட்ராப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 10% கிட்ட இறங்கியிருக்கு. ரெவென்யூ வந்து நியர்லி 2.7% இன்கிரீஸ் ஆயிருக்கிறது பாசிட்டிவ். ஷோபா லிமிடெட் அ இதுல மார்ஜின் வந்து நெகட்டிவ். 8.13%லேருந்து 7.57ஆ இன்கிரீஸ் ஃபால் ஆயிருக்கு. ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. 62% வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். 2வது ப்ராஃபிட்டும் 7,00,00,000லேருந்து 41,00,00,000 கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. என்பிசிசி மார்ஜின் வந்து ஆவரேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா நியர்லி 20%, 16% ரெவென்யூவும், நியர்லி 30% ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. என்பிசிசியோட ரிசல்ட் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்டா பார்க்கலாம். அ இஐஎல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ஆ மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. 9.6லேருந்து 29.79ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 115,00,00,000 கிட்ட இருந்த ப்ராஃபிட் ரூ. 280,00,00,000 கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 25% ரைஸ் ஆயிருக்கு. நாளைக்கு அ என்பிசிசி, இஐஎல் இந்த 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். லெமன் ட்ரீ ஹோட்டல் ப்ராஃபிட் 26%, ரெவென்யூ 15%. அதேபோல மார்ஜின் 52.4லேருந்து 53.9 இன்கிரீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். குஜராத் பிபாவவ் போர்ட் ப்ராஃபிட் 70% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா ரெவென்யூல பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. மார்ஜின வந்து பார்த்தீங்கன்னா, நேரோவா குளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ குஜராத் பிபாவவ் போர்ட் ஒரு மிக்ஸட் நம்பர். ஹுண்டாய் இந்தியா ஓஎஃப்எஸ் மூலியமா பிளாக் டீல் மூலியமாவும் ஸ்டேக் சேல்க்கான ஒரு நியூஸ் மீடியால வந்தது. அத ஹுண்டாய் இந்தியா மறுத்திருக்கிறாங்க. நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். விப்ரோ 3 கண்ட்ரீஸ்ல டேட்டா சென்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எ இன்னோவேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. விப்ரோ கவனிக்கலாம். அமராஜா பேட்டரி ப்ராஃபிட் 30% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. ரெவென்யூ 5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா ஃபால் ஆயிருக்கு. மார்ஜினும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து வீக்காவே குடுத்திருக்காங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ப்ராஃபிட் 30%க்கு மேல, ரெவென்யூ 23%. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அ மார்ஜின் மட்டும் நேரோவா ரீட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ஃபைனல் டிவிடெண்ட்
ரூ. 45 ஒரு ஷேருக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட்மார்க் கார்ஸ்ல 87% கிட்ட ப்ராஃபிட் ஃபால் ஆயிருக்கு. ஆனா ரெவென்யூ 26% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் டிராப் ஆயிருக்கு. பெக்டாஸ் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டிராப் ஆயிருக்கிறது ஒரு நெகட்டிவ். ரெவென்யூ நியர்லி 10% இன்கிரீஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். ஓலா எலக்ட்ரிக் அம் எதிர்பார்த்தத விட ஒரு லோயர் ரிசல்ட். ஏன்னா ஏற்கனவே ரூ. 416,00,00,000 லாஸ்ல இருந்து இப்ப ரூ. 870,00,00,000 லாஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 1598,00,00,000 ரூ. 611,00,00,000 டிராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 62% ரெவென்யூ ஃபால் ஆயிருக்கு. எபிட்டா லாஸ் ரூ. 695,00,00,000 அளவுக்கு குடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்டாக் ஏற்கனவே போதுமான அளவுக்கு இறங்கி இருக்கிறதுனால, இந்த ரிசல்ட் என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்எல்சி இந்தியா ஜாயின்ட் வென்ச்சர் மூலியமா ரினியூவபிள் எனர்ஜி மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. என்எல்சி இந்தியா நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். லூமெக்ஸ் 32% ப்ராஃபிட்டும், ரெவென்யூ 49% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆவரேஜ் டூ பாசிட்டிவ் ரிசல்ட் லூமெக்ஸ்ல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ரியல்டி ஸ்டாக்ஸ் தான் ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் செக்டார். பிரெஸ்டீஜ், டிஎல்எஃப் டாப் கெய்னரா க்ளோஸ் ஆயிருக்கு. சம்மர்தன மதர்சனோட ரிசல்ட், கமின்ஸ் இந்தியா 6% இன்னைக்கு ரிசல்ட்னால இன்கிரீஸ் ஆயிருக்கு. இண்டிசின்ல இன்னைக்கு நிஃப்டி டாப் கெய்னரா இருக்கு. ஸோ இன்சைடர் ட்ரேடிங்க்கான பெனால்டி வருன்ற ஒரு இம்பாக்ட் நாளைக்கு மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்றத பார்க்கலாம். நிஃப்டி 50ல ஹெச்டிஎஃப்சி லைஃப் டாப் லூசரா இருந்தது. தீபக் நைட்ரேட், தீபக் ஃபெர்டிலைசர் மோர் தென் 5% இன்கிரீஸ் ஆயிருந்தது. தீபக் நைட்ரேட்டோட ரிசல்ட் நாளைக்கு கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். வெல்ஸ்பூன் கார் 10% இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. வாரி எனர்ஜி ரூ. 1,500,00,00,000 ஆர்டர் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். அம் எட்டர்னல் அதாவது Zomato அண்ட் Swiggy 2 ஸ்டாக்குமே 2-3% இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் குளோசிங். வரோக் இன்ஜினியரிங் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு நியர்லி 1% இறங்கி தான் குளோஸ் ஆயிருக்கு. பார்ட்னர்ஷிப் டீல் கோஃபோர்ஜ் இன்னைக்கு 1% இன்கிரீஸ் ஆயிருந்தது. டெக்ஸ்மேக்கோ ரயில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது பாசிட்டிவா குளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் கம்பெனியோட ரிசல்ட் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. பாரத் ரசாயனோட குவார்ட்டர்லி ரிசல்ட் 7% கிட்ட இன்னைக்கு இறங்கி அதிகமான வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு. செஞ்சுரி பிளையோட ரிசல்ட் 34% ப்ராஃபிட் இறங்கியிருந்தாலும் 13% ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதில நெகட்டிவ் என்னன்னா, மார்ஜின் டிராப் ஆயிருக்கு. இப்கா லேபோட ரிசல்ட் இம்பாக்ட் 0.5% இன்னைக்கு டவுன்ல முடிஞ்சிருக்கு. மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். ஆல்கெம் லேப் மார்ஜின் வந்து டிராப் ஆயிருக்கு. பட் இதில ப்ராஃபிட் 306,00,00,000 ரெவென்யூ ரூ. 3,144,00,00,000 அளவுக்கு குடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் 2% பாசிட்டிவா இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்கு. வோகாட் ஃபார்மா இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல ரிசல்ட் அப்டேட் ஆயிருக்கு. ரூ. 177,00,00,000 லாஸ் ரூ. 45,00,00,000 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 6% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதிர்பார்த்த லாஸ விட கொஞ்சம் குறைவான லாஸாவே குடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நியூஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட் இது எல்லாமே நாளையோட ட்ரேடிங் செஷன்ல இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியோட ரேஞ்ச் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்க்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெகட்டிவ் சைட்லயும் டர்ன் ஆகும், பாசிட்டிவ் சைட்லயும் டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் இப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஏன்னா, ஆஃப்டர்நூன் ஃபியூச்சர்ஸ்ல பாசிட்டிவ் இருந்தாலும், ஈவினிங் ஜாப்லெஸ் கிளைமோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு அ இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால நாளைக்கு மேபி ஒரு ஃப்ளாட் டூ மிக்ஸட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.